அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். மற்றொரு தாயக களத்தில் உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தாயக களத்தில் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இருந்து திருமிகு முரளிதரன் ரத்னசிங்கம் அவர்களை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் முரளி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் இந்த நில அபகரிப்புகள் இப்பொழுதும் அந்த என்பிபி அரசாங்கத்தில் கூட அது நின்றதாக தெரியவில்லை. தொடர்ச்சியாக இந்த நில அபகரிப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. வேறு வேறு வடிவங்களில் இந்த நில அபகரிப்புகள் நடைபெறுகிறதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையிலே இந்த நிலங்கள் எங்கெங்கெல்லாம் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன, இந்த உண்மையிலே இந்த பௌத்த பீடங்கள்லாம் இப்பவும் தொடர்ச்சியாக இந்த நில அபகரிப்புக்கு பின்னால் இருக்கின்றார்களா, தொல்லியல் திணைக்களமும் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றதா என்று ஒரு 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 பக்கமும், இன்னொரு பக்கம் இன்று வேறு வேறு விதமான முறையில் இந்த தமிழர்களுடைய நிலங்களை அபகரித்து இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறதாகவும் கேள்விப்படுகின்றோம். அது பற்றி உங்களுடைய விளக்கத்தை தாருங்கள். நீங்கள் அண்மையில் கூட ஒரு நில அபகரிப்பு போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டதாக நான் அறிந்தேன். உங்களிடம் பேசிய பொழுது நீங்கள் சொன்னீர்கள். அதை பற்றி இப்பொழுது இந்த விதங்களிலே நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன, இவ்வளவு நிலங்கள், எத்தனை ஏக்கர் நிலங்கள் தமிழர்களிலிருந்து அபகரிக்கப்பட்டிருக்கின்றது, எந்தெந்த பிரதேசங்களில் எந்தெந்த இடங்களிலே தமிழருடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன என்பதை பற்றி நீங்க விளக்கமாக கூறலாம் முரளி. நேயர்களுக்கு வணக்கம். நில அபகரிப்பு என்று சொல்றது, நான் நினைக்கிறேன் 2009க்கு பிற்பாடு மிக வேகமாக நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன. அது பல பல கோணங்கள்ல, ஒன்று படத்திறப்பாலை, மற்றது திணைக்களங்கள போர்வையில அநேகமான நிலங்களை வன்னிப்பெரு குறிப்பாக வன்னிப்பெரு முல்லைத்தீவு மாவட்டங்கள் இல்ல வனஜீவரச திணைக்களம், வன இலகா பாதுகாப்பு திணைக்களங்கள், தொல்பொருள் திணைக்களம், கடையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, சுற்றுச்சூழல் அதிகார சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை என்று பல திணைக்களங்கள் ஊடாக மக்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றது. குறிப்பாக நான் நினைக்கிறேன், யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை நான் வடக்கு மாகாண ரீதியாக உங்களுக்கு விஷயத்தை சொல்றேன். வடக்கு மாகாணத்துல இருந்தா என்ன, அல்லது கிழக்கு மாகாணமா இருந்தேன், வடகிழக்கு மாகாணத்துல தமிழர்கள் நிலங்கள் கபலீகரம் செய்யப்படுகிறது. முதல் அநேகமான நிலங்கள் இன்னைக்கு படைகள் வசம் தான் இருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் 4-5 மாவட்டங்களையும் படைகள் வசங்கள் இருக்கின்றன காணிகள். அதே போல இப்பவும் இந்த என்பிபி அரசாங்கம், நீங்க கேட்ட மாதிரி என்பிபி அரசாங்கமானது ஆட்சிக்கு வர முதல் தேர்தல், அதாவது அன்றகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதியாக போட்டியிடும் போது அவர்கள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வைக்கப்பட்ட முதலாவது கோரிக்கை மக்களுடைய காணிகள், நாங்கள் வெற்றி பெற்ற நாட்டிலே ஆட்சி அமைத்தால் மக்களுடைய இராணுவத்திலும் இல்ல மக்களுடைய காணிகள் நாங்கள் விடுவிப்போம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அதே போன்றுதான் பாராளுமன்ற தேர்தலையும் அவர்கள் அந்த கோஷத்தை முன்வைத்தார்கள். அதே பாணியில தான் உள்ளூராட்சி தேர்தல் முன்வைச்சார்கள். இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சது. பாராளுமன்றம் ஆட்சி அமைச்சு 10 மாசம் ஆகின்றது. உள்ளூராட்சி சபைகளும் ஆட்சி அமைச்சு 6ஆம் மாசம் 4 மாசம் மட்டும் முடிஞ்சுது. அப்ப இதுவரைக்கும் இந்த என்பிபி அரசாங்கம் எந்த ஒரு காணியையும் முழுமையாக விட்டதாக வரலாறு இல்லை. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண மாவட்டத்துல அச்சிவேலியில இருந்து பசாவிலான் சந்தியில ஒரு 750 மீட்டர் வீதியை பாராளுமன்ற தேர்தல் திறந்து விட்டு தாங்கள் காணியை விட்ட மாதிரி காட்டினாங்க. அதுக்கு பிற்பாடு பாராளுமன்றத்துல முடிஞ்ச கையோட பசாவிலான் சந்தையில இருந்து பலாலி வரையான அந்த 35 வருஷம் 40 வருஷம் அடைபட்ட வீதியை திறந்து மக்களுக்கு, அதாவது இலகுவான போக்குவரத்துக்கு பாதையை திறந்து விட்டார்கள். ஆனால் மக்கள் போக்குவரத்துக்கு போயின மொழியா, அதுவும் ஒரு சந்தோஷமான விளையாட்டு இருக்கிறத பாருங்கன்னு சொன்னால், மக்கள் வாகனத்துல மட்டும்தான் போகலாம். வாகனத்துல போகலாம், மோட்டர் சைக்கிள்ல போகலாம், அல்லது நடந்தோ அல்லது சைக்கிள்லயோ போக முடியாது. அப்படி போறவங்க தற்செயல் அது நிக்க முடியாது. பலாலில வெளிக்கிட்டால் அவர் பசாவலாம் சந்தி வரைக்கும் போய்கொண்டுதான் இருக்க, உடனே நிக்க முடியாது. அது மாதிரி பசாவலாம் சந்தியில வெளிக்கிட்டவர் பலாலி வரைக்கும் போய்கொண்டு இருக்கணும். நான் ஒருவர் நபரை சந்திக்க போகின்றேன் என்று சொன்னால், அந்த நபர் நான் போறேன், அந்த நபர் வர்றாரு என்று சொன்னால், நான் அவர் நின்று அந்த பசாவலாம் சந்திக்கும் பலாலி சந்திக்க முடியாது என்று கதைக்க முடியாது. ஒன்றில் பலாலி நான் வந்தேன், நான் இப்ப பலால இருந்து நான் வரணும், நான் பசாவலாம் சந்தி போய் தான் நான் திரும்ப வேணும். அவர் பசாவலாம் இருந்து வரணும், பலாலி சந்தி திரும்ப வேணும். அப்ப இங்க ஒரு பக்கத்துக்கு வாரவர் இது கிட்டவோ அவர் பசாவலால வாரான்னா அவர் பலால நிக்க வேண்டியது, நான் திரும்பி பசாவலா சந்திக்க போய் நான் திரும்பி போகணும்.
ம். அதுக்கு அப்பால அந்த பாதையை 7 மணிக்கு பூட்டப்படுத்திட்டோம். இது வந்து நாங்கள் பாதையெல்லாம் திறந்துட்டோம், மக்கள் இலவச போக்குவரத்து செய்யணும்னு சொல்லி தென்னிலங்கைக்கும் சர்வதேச நாடுகள்ல இருந்து தங்களுக்கு அழுத்தம் வராமல் காப்பதற்காகத்தான் இந்த இப்படியான வேலைகளை இந்த அரசாங்கம் செய்யுது. ஆனால் நிலங்கள் விடுவிக்கப்பட்டதாக இல்லை. இங்க அண்மையில ஒரு மாசத்துக்கு முதல் கீரிமலையில வந்து கடற்படைக்காக ஏற்கனவே கடற்படை பிடிச்சு வச்சிருக்க மக்கள்ல 2 ஏக்கர் காணி, அந்த காணி உரிமையாளருக்கு வந்து லெட்டர் எடுப்ப கடத்தப்படுது, இந்த காணி சுவீகரிக்க போறோம், அளக்க போறோம்னு சொல்லி. ஏனென்று கேட்டால் அது வந்து கடற்படைக்கு சுவீகரிக்கணும். அப்ப அந்த பிரச்சனை வந்து பெருசா போய் அந்த பிரச்சனை அங்க வவுனியா வடக்கு பிரதேச சபையில வந்து கூட்டத்துல சர்ச்சை எழுப்புறேன் இல்ல, அந்த என்பிபி அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தி இந்த பிரதேச சபை உறுப்பினர் சொல்றாரு, நாங்கள் கடற்படைக்கு வந்து ராடர் அமைக்கிறதுக்கு காணி கொடுக்கத்தான் வேணும். ஏன்னு சொன்னா போதைப் பொருள் வருகிறது, அதால ராடர் அமைக்கணும். ராடர் அமைக்க வேண்டியதுக்கு ஏன் 2 ஏக்கர் காணி? சாதாரணமா ஒரு படகை காணும், ஒரு 10 அடி இடமே காணும் ராடர் அமைக்கிறதுக்கு. ராடர் எங்களுக்கு தெரியும் தான், அது எங்களுக்கு தெரியலப்பா. அந்த நபரை பார்த்து ஏனைய உறுப்பினர் கேட்டிருக்கோம், நீங்கள் ராட கதைக்கிறீங்க, வலிகாமம் வடக்கில எவ்வளவு காணிகள் படகள் வசம் இருக்கின்றது, எவ்வளவு காணியை விட்டுருக்கிறீங்கள், எவ்வளவு காணியில வந்து பௌத்த விகார கட்டுப்படுது அந்த தெரியாது. அப்ப அவாக்கு வந்து ராடா வைக்க இந்த காணி பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி என்பிபி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல வகுப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு. அதை மட்டும்தான் கிடைக்கிறார், அவர் இன்னும் வந்து தெரியாது. அதுக்கு அப்பால உங்களுக்கு தெரியும், பலாலிக்குல வந்து ராணுவ வைத்தியசாலை 7 ஏக்கர் காணியில ராணுவ வைத்தியசாலை கட்டுப்படுது. அப்ப இதுகள் வந்து நிலங்கள் அவகணிக்கப்படுகின்றது, ஒரு நிலமும் விட்டதாக இல்லை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், முல்லைத்தீவு மாவட்டத்துல கிட்டத்தட்ட மக்கள்ல உறுதி காணிகளா, மக்கள்ல உறுதி முல்லைத்தீவு மாவட்டத்துல பேசுங்க. மக்கள் இந்த உறுதி காணிகள் அவருடைய சொந்த காணிகள், மக்கள்ல சொந்த காணிகள், முல்லைத்தீவு மாவட்டத்தில் சொல்றேன், மக்கள சொந்த காணிகள். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்துல 4-5 பிரதேச செயலர்கள் இருந்தால் நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்றேன் என்றால், கருத்திலப்பட்டு பிரதேச செயலகத்துல மட்டும், கருத்திலப்பட்டு பிரதேச செயலகத்தின் பிரிவுக்கு உட்பட்டது மட்டும் 741 ஏக்கர் மக்கள்ல உறுதி காணிகள் இருக்கு. அதுலயும் வந்து உங்களை குறிப்பாக ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். வட்டுவாகல்ல உள்ள போத்தவாயா கடற்பட முகாம் வந்து 329 ஏக்கர் 329 ஏக்கர் வந்து மக்கள்ல உறுதி காணிகள். 329 ஏக்கர். அதுல வந்து மொத்தம் ராணுவம் வந்து 611 ஏக்கர் வச்சிருந்தார். அதுல வந்து 291 ஏக்கர் அரச நிலமா இருந்தாலும் 329 ஏக்கர் வந்து மக்கள்ல உறுதி காணிகள். அந்த உறுதிகள் வந்து சாதாரண உறுதியும் இல்ல, வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் காலத்தில் கொடுக்கப்பட்ட உறுதிகள். அந்த உறுதிகளை மக்கள் இப்ப வச்சு கொண்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க என்பிபி அரசாங்கம் வந்தவங்க சொல்லிச்சு மக்கள்ல காணிகள் மக்களுக்கு வழங்க மாட்டோம், மக்களை குடும்பம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இலங்கையில வந்து சாதாரணமாக 20 டிவிஷன் ராணுவத்துல கிட்டத்தட்ட 3 பெரும்பாலான ராணுவம் வடகிழக்குலாம் இருக்கின்றது, ஏனைய மாகாணங்கள்ல இல்ல. போர் முடிஞ்சது. எதற்காக ராணுவம் இங்க இருக்க வேணும்? திட்டமிட்ட வகையில ராணுவம் ஒரு பக்கத்துல காணியை சுவீகரிக்குது, அதே இடங்கள்ல வந்து திணைக்களங்கள் சுவீகரிக்கின்றது. அதுக்கு அப்பாலே புதிய விடயமாக இப்ப வருகின்றது, எங்கே அரசு நிலங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களை அரசாங்கம் தேடி பிடிச்சு அபிவிருத்தி என்ற போர்வையில வந்து பல்நேசிய கம்பெனியில காணிகள் சுவீகரிக்கின்றது. அந்த வகையில தான் வடமராட்சி கிழக்குல ஒரு 15 நாளுக்கு முதல் மணக்காடு பிரதேசத்துல வந்து ஒரு சிங்கள சகோதரர் வந்து 300 ஏக்கர் காணியை வந்து அளவீடு செய்ய வந்த இடத்துல அந்த மக்கள் அங்க தடுத்து மனத்தை எடுத்துதான் சொல்லியிருக்க, தான் வந்து அபிவிருத்தி செய்ய போறேன், கொட்டல் செய்ய போறேன், அதுக்காக வேண்டிதான் 300 ஏக்கர் காணியை வந்து எனக்கு வந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அடையாளப்படுத்துன்னு சொல்லி வருகின்றார். அப்ப மக்கள் அரசாங்கம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை மருதங்கள்ல மட்டும்தான் அரசாங்கம் இருக்கு, வேற எங்கேயும் அரசாங்கம் இல்லை. மூன்று வகையான இதுக்கு நான் முகம் கொடுக்குறோம். ஒன்று வந்து படைகள் காணியை சுவீகரிக்கணும், ஒரு பக்கத்துல திணைக்களங்கள் ஒரு சுவீகரிக்கணும், மறுபுறம் வந்து அபிவிருத்தி என்ற போர்வையில வந்து அரச காணிகள் எங்க இருக்குது அந்த இடங்கள்ல வந்து லீசிங்க்கு அந்த காணிகளை வந்து அரசு வந்து பல்நேசிய கம்பெனிகளுக்கு விற்கின்றது. படைகளால் அபகரிக்கப்படுகின்ற காணிகளில் அந்த படைகளினுடைய அந்த இராணுவத்தினருடைய குடும்பங்கள் வந்து அங்கு குடியேறுகிறார்களா? இல்ல, குடும்பங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நான் உறுதியாக சொல்ல மாட்டேன், ஆனா குடும்பங்கள் இருக்கின்றார்கள். என்று சொன்னால் மன்னார் மாவட்டம் முள்ளிக்குளத்துல வந்து கிட்டத்தட்ட 1200 ஏக்கர் நிலம் வந்து அங்க வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு. 1200 ஏக்கர்ல 600 ஏக்கர் நிலம் வந்து ஏற்கனவே வந்து அந்த யுத்தம் முடிஞ்ச காலத்தை விடுவிக்கப்பட்டாலும் அந்த ஏற்கனவே மிச்சம் இருக்கிற அவன் வந்து 500 சொல்றவங்களுக்கு மன்னர் மாவட்டத்தில் சொல்றேன் முள்ளுகளை பற்றி, அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 670 ஏக்கர் காணி வந்து விடுவிக்கப்பட்டு மிகுதி வந்து காணி 530 ஏக்கர் காணி அங்க நிலமா வச்சிருக்காங்க, அரசாங்கம் வச்சிருக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த காணிக்குள்ள மக்களுடைய 26 வீடுகள் இருக்கின்றது.
ம். 26 வீட்லையும் 26 கடற்படையில குடும்பம் தான் இருக்குது. மக்கள்ல வீட்டுல அந்த மக்கள் வீடு இல்லாம நிலம் இல்லாமல் வீடு இல்லாமல் சரியா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொந்த வீடுகள்ல வந்து கடற்படை குடியிருக்கின்றனர். இது இது வந்து சம்பந்தமான முறைப்பாடுகள் முல்லைத்தீவு இதுல இல்ல இது சம்பந்தமான முறைப்பாடுகள் செய்யும் பொழுது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன? உண்மையாக இல்ல வீடுகளை இதுகள் என்ன விடுவதற்கு முயற்சி சொன்னா எடுக்கின்றார்களா அல்லது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இல்ல அதை விடுவத நோக்கமே இல்லையா அவர்களுக்கு? இல்ல இதே அளவுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த காணி விடுவிக்காண்டி நாங்கள் வந்து நீதிமன்றங்களை நாட முடியாது. என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கை நீதிமன்றத்தை பொறுத்தவரையில இலங்கை நீதிமன்றம் வந்து பௌத்த மதத்துக்கும் சிங்கள மதத்துக்கும் தான் முன்னுரிமை வழங்குகிறது. அப்ப அரசியல் ஜாப்புலையும் வந்து அந்த ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிறது. ஒற்றையாட்சியில சொல்றது என்னன்னு சொன்னால் அந்த யாப்பு சொல்லுது சிங்கள மொழியில எது இருக்குதோ அதுக்கு தான் முன் வழங்கப்படும். அப்ப நாங்கள் ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போனால் அந்த வழக்கு காணி வழக்க பொறுத்தவரை காணி வழக்க முடியாது. 30% 40% இழுபடும். சரி, ஒரு தேவைக்கு ராணுவம் அந்த அந்த காணியா ராணுவத்துக்கு தேவையான அரசு முடிவெடுத்தால் அந்த காணியை சுவீகரிக்கலாம் லேசா. என்ன அது ஆ. ஜாப்பு சொல்லுதுதானே. அப்ப ஜாப்பு வந்து சிங்களத்துல என்ன சொல்லப்படுதோ அதான் அங்க முன்னிலைப்படுத்தப்படும். தமிழ்ல ஒரு ஜாப்புல வந்து தமிழ்ல ஒன்று இருக்கும், அது இந்த வியாக்கினா சிங்களத்துல வேற ஒரு மாதிரி இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம். அப்ப சிங்களத்துல என்ன சொல்லுதோ அதான் அங்க தீர்ப்பா முடியும். அப்ப அதால வந்து இல்ல இல்ல நான் வழக்குக்கு இல்ல போகும்போது நான் கேட்கிறேன் முரளி. இப்ப ஒரு ஆமா மக்களுடைய சொந்த காணி அவர்களிடம் உறுதி இருக்கின்றது. அந்த உறுதி ஆமா உள்ள மக்களுடைய பூர்வீகமாக அவர்களுடைய பரம்பரை தாத்தன் பீட்டன் அவர்களிடமிருந்து ஆமா ஆமா பெற்ற அந்த காணிகளை இராணுவம் அபகரித்து வைத்திருக்கும் பொழுது நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்காடுகின்றீர்கள். ஆனால் இல்ல நீதிமன்றம் அதுக்கு ஒரு சரியான தீர்வு வழங்கவில்லை. இலங்கை அரசினுடைய அரசியல் சட்டம் இப்படி சொல்கிறது என்று சொல்வது அது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான அஹ், இல்ல பொருளாதார விடயமா சொல்லுங்க. நாங்க பார்க்கலாம். இல்ல நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக கொண்டு சொல்றேன். உங்களுக்கு நீதிமன்றம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கப்பட்டது. எங்க சொல்லுங்க அப்ப குருந்தூர் முறையில கட்டுமான வேலை நிப்பாட்டப்படும் சொல்லி. ஆனா இந்த வரைக்கும் கட்டுமான வந்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க கட்டக்கூடாது. ஆனா நீதிமன்றம் மீறி கட்டிக்கொண்டா இருக்காங்க. நீதிமன்றம் என்ன செய்யறதுக்கு? நீதிபதியே அங்க நீதிமன்றம் ஓடிட்டாரு. நீதிபதி சரவணராஜாவே ஓடிட்டார். போயிட்டாண்டா. அப்ப பாருங்க இப்ப என்ன சட்டம் அங்க இருக்கு. என்ன பொறுத்தளவுல சில விஷயங்கள்ல வந்து நீதிமன்றம் தீர்த்தாலும் அது சிங்கள பௌத்த ஆதிக்க மேலாளர்கள் செய்து கொண்டே இருக்கிறான். இப்ப அண்மையில நீங்க நேற்று பார்த்திருப்பீங்க. நேற்று சாணக்கியன் சொல்றார். சாணக்கியன் வந்து மட்டக்களப்பில இருந்து யாழ்ப்பாணம் வரை மிகுந்தரையில ஒரு மத ஒரு பிக்கு, அதாவது தேரர் வந்து மறைச்சு கொடுத்துட்டு அவங்களோட கதை முழுக்க தான் 25ஆம் தேதி வந்து போன மாசம் 7ஆம் மாசம் 25ஆம் தேதி வந்து குற்றப்புலத்தினருக்கு கடிதம் முழுக்கன்னு சொல்லி குருந்தூர் மலையில வந்து அங்கே இருந்து சிங்கள பௌத்த சின்னங்களை கொண்டு வந்து தொல்லியல் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் வயல் எல்லாம் இறங்கிதான் அந்த காணியில பிடிக்கிறாருன்னு சொல்லி. அப்ப ஒரு பௌத்த தேரரே அரைக்க கொடுக்குறாரு இப்படி என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லிக்கிறது கட்ட வேண்டாம். ஆனா என்ன நடக்குது அந்த கட்டுப்பாடு நடக்குது. இதே பாருங்க நினைக்கிறீங்க நீங்கள் சாதாரண யாழ்ப்பாணத்துல திசைவிகாரியை பாருங்க. திசைவிகாரம் என்ன நடக்குது? மக்கள் பக்கத்துல விகார காணிக்குது, மக்கள் கட்டப்பட்டிருக்கு. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் இணைச்சால் என்னன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்துல வந்து பெரும்பான்மை 156 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கணும். ஆனா எதுக்கு இவை இணைச்சால் இதையும் செய்யலாம். ஆனா செய்யணும் இல்லை. அரசியல்வாதிகள் நிறைய பிள்ளைகள் இருக்கு சம்பந்தமாக. அரசியல்வாதிகள் இருக்குது. அரசியல்வாதிகள் இப்ப எங்களே அரசியல்வாதி என்ன செய்யறாரு? வேற ஒன்றும் சாதிக்க முடியாது. காரணம் என்று சொன்னாங்க வந்து 156 59 பேர் பெரும்பான்மையா இருக்கிறோம் பாராளுமன்றத்தில். 225 பேர் இல்ல, 156 59 பேர் அவங்க ஆக்கணும். இல்ல நாங்களும் அங்க தாயகத்திலே பேசிய பொழுது அங்கு உள்ள இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்வது என்னென்றால் எங்களுடைய அரசியல்வாதிகளுமே வந்து ஒரு செயல்துறை நற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று. உண்மை உண்மை 100% உண்மை. என்னன்னு சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகளும் அவர்கள் வந்து தங்களுடைய சுயநலத்தான் பார்க்கிற மொழிய மக்கள்ல ஒரு காணிகளை விடுவிக்க வேணும் அழுத்த திருத்தமான கதைகளை சொல்ற அளவுக்கு இல்ல அவர்கள். உங்களை உதாரணத்துக்கு சாதாரண வலிகாமம் வடக்கில வந்து நான் நினைக்கிறேன் 2012 13ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 500-600 காணி உரிமையாளர் உறுதிகளை வாங்கி கொண்டு கொழும்பு உச்ச நீதிமன்றத்துல வந்து அந்த நேரம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக வந்து அண்ணன் சுமந்திரன் தலைமையில ஒரு வழக்கு தாக்கல் செய்தவர். ஆனா அந்த வழக்குன்ற நிலுவையில இருக்குது. பிறகு என்ன செய்யறது? அதுக்கு அப்பால என்ன பண்ண யோசிச்சு பாருங்க. யுத்தம் வந்து 2009 யுத்தம் முடியுது. ஆனால் 2013ஆம் ஆண்டு 6ஆம் மாசம் 28ஆம் தேதி கிட்டத்தட்ட 13,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை வந்து சுவீகரிக்கிறதாக கட்டல் பண்ணப்படுது. வடக்கு முடிஞ்சா போகுது. வடக்குல யுத்தம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு. அப்ப இதை கூடி கேட்கிற தலைவியல் யுத்தம் முடிஞ்சது ஏன் இப்ப காணி சுவீகரிக்க வேணும்? கேப்பாப்பிளாவில் அமெரிக்கப்பட்ட காணி வந்த ராணுவமாவுக்கு அது என்ன நிலைமையில இருக்கிறது? கேப்பாப்புல வாங்குற காணியும் அந்த காணியை இன்னும் மக்கள் காணி விடுவிக்க மக்களை உறுதி காணி அதுக்கும் மக்கள் இன்னும்
என்ன விடவில்லை. இன்றைய பாருங்க, இன்றைக்கு ஒரு தேங்காய் விலை வந்து இங்க கிட்டத்தட்ட 200 ரூபாய் போகுது. அந்த கேப்பாக்குள்ள அவ்வளவு தேங்காயல் மாங்காயல் ராணுவம் தானே கொண்டு போகுது. மக்கள்லாம் காணும் அப்ப இது கிட்டத்தட்ட. சம்பந்தமான இல்ல இது சொந்தமான ஒரு சரியான முறையிலே வந்து எத்தனை ஏக்கர் காணிகள் வந்து வடக்கு கிழக்கிலே சுவீகரிக்கப்பட்டுள்ளது, மக்களுடைய ஆமா. உரிமை காணிகள், அதாவது மக்களுடைய சொந்த காணிகள், அவர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளது என்பது இன்று வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரு ஒரு, அமைப்புகளுக்கு, ஐநா போன்ற அமைப்புகளுக்கு இந்த தரவுகள் அனுப்பப்பட்டுள்ளதா? அணுகப்பட ஐநாவோட தரவுகளுக்கு எங்கட காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு வந்து பால் அமைப்பு ஊடாக ஐநாவுக்கு அறிக்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் பிரஜா ஆலோசனை ஊடாக அடையாளப்படுத்தியிருக்கிறது காணிகள். அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நான் வந்து இது வந்து இது முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரியது. ஆ, முல்லைத்தீவு மாவட்டத்துல முழுமையான காணியை சொல்லுகிறேன், அபகரிக்கப்பட்ட முழுமையான காணி பற்றி சொல்லுகிறேன். முல்லைத்தீவு டோட்டலா முல்லைத்தீவுல முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து முழுமையாக மக்கள்ல உறுதி காணிகள், மக்கள்ல உறுதி காணிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து 2226 ஏக்கர். சாரி, முல்லைத்தீவில் மட்டும், முல்லைத்தீவில் ஆயிரத்தி மட்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தை மட்டும் 1718.97 ஏக்கர் இருக்கு. முல்லைத்தீவு மாவட்டத்தை மட்டும், இது ம். முல்லைத்தீவு மட்டுமா? ஆமா. அடுத்த மற்றதை சொல்றேன். மற்றது உங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மையில வந்து ஒரு 20 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த 20 ஏக்கர் விடுவிக்க முதல் கிளிநொச்சி மாவட்டத்தில் மொத்தமாக வந்து அபகரிக்கப்பட்ட காணிகள் 1209.22 ஏக்கர் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஆட்சியை ஆ, மாவட்ட செயலகத்தால நான் எடுக்கப்பட்ட தரவு இது. அதே ம். போல உங்களுக்கு அடுத்த வந்து வவுனியா மாவட்டம். வவுனியா மாவட்டத்துல வந்து வவுனியா மாவட்டம் வந்து முழுமையாக வந்து காணி, வவுனியா மாவட்டத்தில் உள்ள முழுமையான அதாவது உள்ள காணி வந்து அபகரிக்கப்பட்ட காணி படையா ராணுவத்தால மட்டுமா? இது ராணுவத்தால் ராணுவத்தால் மட்டும், மட்டும். திணைக்களங்கள் திணைக்களங்கள் இல்ல, ராணுவம் மட்டும். படைகள் வவுனியா மாவட்டம் என்று வரும்பொழுது இந்த இராணுவத்தால் அபகரிக்கப்பட்ட தனிய தமிழர்களுடைய காணி, உறுதிக்காணி, மக்கள் உறுதிக்காணி, உறுதிக்காணி உறுதிக்காணி சரி என்ன, தமிழர்களுடைய காணிகள், தமிழாக்கள் காணி முழுக்க தமிழாக்கள். தனியார் வவுனியா தமிழர்களுடைய. மாவட்டத்தில் ஓ தமிழாக்கள் 238.9 ஏக்கர் வவுனியா ஜோசப் முகாங்கள் மூன்று முடிப்புல கொஞ்சம் காணி அப்படி காணி. அது விவரம் சொல்றேன், விவரம் வந்து முழுமையாக சொல்றேன். வவுனியாவில் எங்கேன்னு சொன்னால் வவுனியாவில் வந்து மூன்று முறிப்பில வந்து 194.18 பிரைவேட் லேண்ட். அதே மாதிரி திருப்பி அதை வந்து 56வது டிவிஷன் இருக்குது. மூன்று முறிப்பு நொச்சி மோட்டை 56வது டிவிஷன் வந்து 4.58 ஏக்கர் பிரைவேட் லேண்ட். மற்ற மூன்று முறிப்புல தான். மூன்று முறிப்பு வந்து அது ஹெட் குவார்டர்ஸ் வன்னி வந்து 27.37 ஏக்கர். மற்றது எஸ்எஃப் ஹெச்கியூ வன்னி அது வந்து மூன்று முறிப்பு, அது 10.12 ஏக்கர். அடுத்த வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து பண்டாரிக்குளத்துல வந்து 0.2 ஏக்கர் 2.5 ஏக்கர். அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து மகாராம்பைக்குளம் வந்து 1.9 ஏக்கர் பிரைவேட் லேண்ட். இது வந்து இவ்வளவு மக்கள் அதாவது இந்த வவுனியா மாவட்டத்துல பிரைவேட் காணி படைகள் இருக்க காணுதானே, திணைக்களங்கள் இல்ல இல்ல, அதுல புரிம்பா வரும் 18 இல்லையா அதுகள், அது புரிம்பா இருக்கு. யாழ் மாவட்டத்தை சொல்றோம், யாழ் மாவட்டம் முழுமையாக யாழ் மாவட்டத்துல உள்ள 15 பிரதேசங்கள் ரீதியாக உங்க பிரதேச ரீதியாக நான் சொல்றேன். யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவுல படைகள் தான் இருக்குது. படைகள்ல வந்து அதாவது உங்களுக்கு தெல்லிப்படையில வந்து ஸ்ரீலங்கா ஆர்மி தெல்லிப்படை டிவிஷன்ல வந்து 1388. அதே போல நேவி வந்து 12.5 ஏக்கர் வச்சு நேவி வச்சிருக்கு நேவி. அடுத்த போலீஸ் வந்து ஏர்போர்ஸ் வந்து 660 ஏக்கர் வச்சிருக்குது. போலீஸ்காரன் வந்து 10.7 ஏக்கர் வச்சிருக்கான். மொத்தமாக வந்து 2072 ஏக்கர் வலிகாமம் வடக்கு தெல்லிப்படை டிவிஷன். அதே போன்று நல்லூர்ல வந்து ராணுவத்தில் இருக்கிறது 8.18 ஏக்கர். ஸ்ரீலங்கன் நேவியட்ட இல்ல, ஏர்போர்ட் இல்ல, போலீஸ் சட்டம் இல்ல. அப்ப நல்லூர்ல வந்து 8.18 ஏக்கர். அடுத்தது சங்கானையில வந்து 1.79 ஏக்கர் வந்து 1.791 ஏக்கர் வந்து ஆர்மியட்ட இருக்குது. நேவியட்ட 0.75 ஏக்கர் இருக்குது. ஏர்போர்ட் இல்ல, போலீஸ் சட்டம் இல்ல. அப்ப சங்கானையில வந்து மொத்த காணி வந்து 2 ஏக்கர் 541 ஏக்கர் அங்க இருக்குது தசம். அடுத்த சண்டிலிப்பாயில 3.375 ஏக்கர் ஆர்மியட்ட இருக்குது. அடுத்தது நேவியட்ட வந்து 19.1 ஏக்கர் இருக்குது. மற்றது ஏர்போர்ட் இல்ல, பொலிசட்ட வந்து 6.11 ஏக்கர் இருக்குது. மொத்தமாக வந்து சண்டிலிப்பாயில வந்து 28.7
585 ஏக்கர் சண்டிலிப்பால் இருக்குது. அடுத்தா உடுவில். உடுவில்ல வந்து ஆமியட்டை இல்ல, நேவியட்டும் இல்ல, ஏர்போர்ட்டும் இல்ல. பொலிசட்டை வந்து 1.25 ஏக்கர் இருக்குது. அது வந்து உடுவில். அடுத்த கோப்பாய். கோப்பாயில வந்து ஆமியட்ட 12.6 ஏக்கர் இருக்குது. அடுத்த வந்து ஏர்போர்ட்டும் இல்ல, நேவியட்டும் இல்ல. பொலிசட்டை வந்து 3.3 ஏக்கர் இருக்கு. அது பண்டைய வீடு அனுப்பி போன வீடு பொலிசட்டு கோப்பாயில அது விடுவிக்கப்படுது. அடுத்த சாவச்சேரி. சாவச்சேரியில வந்து 50.18 ஏக்கர் ஆமியட்டை இருக்குது. நேவியட்டை இல்ல, ஏர்போர்ட்டும் இல்ல. பொலிசட்டை வந்து 2.255 ஏக்கர் இருக்கு. மொத்தமாக வந்து 52.435 ஏக்கர் இருக்குது சாவச்சேரியில. கரவட்டியில வந்து 4.195 ஏக்கர் ராணுவத்திட்டையும், ஏர்போர்ட் இல்ல, நேவியட்டை இல்ல, பொலிசட்டை வந்து 2.88 ஏக்கர் இருக்குது. மொத்தம் வந்து கரவட்டியில வந்து 7.07 ஏக்கர் இருக்குது கரவட்டியில. அடுத்தா வந்து கோயம்புத்தூர்ல வந்து 15.1 ஏக்கர் இருக்குது ராணுவத்திட்ட, ஏர்போர்ட் இல்ல, நேவியட்டும் இல்ல. பொலிசட்டை வந்து 0.563 ஏக்கர் இருக்குது. மொத்தமாக 15.673 ஏக்கர் இருக்குது பருத்துறையில. அடுத்தது யாழ்ப்பாணம். யப்னாவில வந்து ஆமியாட்டு இருக்கிறது 1.423 ஏக்கர். அடுத்த வந்து நேவியட்டை இருக்கிறது நேவியட்டை இல்ல, ஏர்போர்ட்டும் இல்ல, பொலிசட்டை இருக்கிறது 0.2 ஏக்கர். அப்ப யாழ்ப்பாணத்துல வந்து மொத்தமாக வந்து 1.673 ஏக்கர் இருக்குது மொத்தமாக. அடுத்தது வந்து கார்நகர்ல வந்து ஆமியட்டை இல்ல, நேவியட்டை இருக்குது. நேவியட்டை கார்நகர்ல வந்து நேவியட்டை வந்து 51.125 ஏக்கர் நேவி வச்சிருக்கிறார். ஏர்போர்ட் இல்ல, பொலிசட்டும் இல்ல. மொத்தம் 51.125 ஏக்கர் வந்து நேவியட்டை இருக்குது. இந்த நிலங்கள் எல்லாம் வந்து அந்த கரையோர பகுதிகளில் உள்ள நிலங்களை தான் அபகரிச்சு வச்சுக்கிறார்களா? இல்ல, கரையோரம் இருக்குது, மேலுக்கும் இருக்குது. எல்லா சாவச்சேரி எல்லாம் மேலுக்கு தான் வரும். கரையோரம் சாவச்சேரி எல்லாம் உள்ளுக்கு. போலீஸ், இந்த காவல்துறை போலீஸ் வந்து நேரத்தை அபகரிச்சு வைத்துக்கிறோம் நீங்க தரவு சொல்கின்றீர்கள். இவர்கள் இந்த காவல் நிலையங்களை அமைப்பதற்காக அதை பிடித்து வைத்துக்கிறார்களா அல்லது காவல் தங்க வீடுகள்? தங்களோட குடும்பங்கள் தங்குவாங்க. குடும்பங்கள் தங்குறதுக்கான குவார்டர்ஸ் வை. அடுத்தது உங்களுக்கு ஹைட்ஸ்ல சொல்றது. ஊர்காவத்துறையில வந்து நேவியட்டை வந்து 0.868 ஏக்கரும், ஏர்போர்ட் இல்ல, பொலிசட்டும் இல்ல. கார்னர்ல வந்து ஊர்காவத்துறையில வந்து 0.68 ஏக்கர் இருக்குது. இது வந்து மெலிஞ்சுமனையில வந்து கடற்கரையில வந்து ஒரு அழகானிய கைவரிச்சிருக்கான். அடுத்த வேலனையில வந்து ஆமியட்டை இல்ல, நேவியட்டை வந்து 52.561 ஏக்கர் நேவி வச்சிருக்கிறான். தனியாட்டியா தீவுப்பகுதிகள் பார்த்தோம்னா கூடுதல் தீவுப்பகுதியில வந்து நேவி தானே கடற்படை. அங்க தீவு நீவிதானியோ. அதுல வந்து 2.5 மொத்தம் 52.811 ஏக்கர் இருக்குது வேலனையில. அடுத்தா வந்து டெல்டா நெடுந்தீவுல வந்து நேவியேட் இருக்குது 10.37 ஏக்கர் நெய் வச்சிருக்கான். அடுத்த போலீஸ்காரம் வந்து 1 ஏக்கர் வச்சிருக்கான். மொத்தம் 11.37 ஏக்கர் இருக்குது உங்க கார்நகர்ல. அடுத்த வந்து மருதங்கனியில வடமாஜிக்கிழக்கு மருதங்கனியில வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஆமைக்காரம் வச்சிருக்கிறது 289.57 ஏக்கரும், நேவி வச்சிருக்கிறது 13.4 ஏக்கரும், ஏர்போர்ட் இல்ல, பொலிசட்டும் இல்ல. மொத்தமாக 302.97 ஏக்கர் வந்து மருதங்கனில் இருக்குது. யாழ் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேசங்கள் அதிகமாக ஒட்டுமொத்தமாக 2624.286 ஏக்கர் படைகள் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஆர்மி, நேவி, போலீஸ், ஏர்போர்ட் 4 படைகளமாக. ஆக மொத்தம் நீங்க சொல்கிற தரவுகளை பார்த்தால் யாழ்ப்பாண மக்கள் இந்த இராணுவம், கடற்படை, இந்த காவல்துறையினுடைய ஒரு சுற்றி வளைப்புக்குள்ளான் அகப்பட்டு கொண்டு வாழ்கின்றார்கள் தான். அதான் உங்களுக்கு சொன்னேன். ஏனென்றால் இலங்கையில வந்து 20 டிவிஷன் ராணுவத்துல கிட்டத்தட்ட 3/2 பகுதி ராணுவம் வந்து வடகிழக்குலாம் இருக்கு. வடக்குலாம் இருக்கு. அதுவும் வடக்கு முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மண்ணெல்லாம் இருக்கணும். இந்த தரவுகள் நீங்க இவ்வளவு தரவுகள் நீங்கள் ஒரு ஆபீஷியல் ஒரு அதிகாரப்பூர்வமாக தான் எடுத்திருக்கின்றீர்கள் கச்சேரியிலும் மாவட்ட செயலாளர், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக விண்ணப்பிச்சு மாவட்ட செயலாளர் எல்லாமே மாவட்ட செயலாளர் எல்லாம் மாவட்ட செயலாளர் முழுக்க சும்மாலும் சொல்ல முடியாது. அப்ப இந்த தரவுகளை வந்து நீங்க கண்டிப்பா அந்த வெளியில உள்ள அமைப்புகளுக்கு, மனித உரிமை அமைப்புகளுக்கு எல்லாம் நீங்க அனுப்பி வைக்கணும். தமிழர்களுடைய
பூர்வீக நிலங்களிலும் சகலத்துக்கும் அனுப்பியிருக்கிறோம். இப்ப நாங்க எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறோம். இப்ப வந்து இப்ப உங்களோட இந்த செய்தி ஊடாகவும் இன்னும் சர்வதேசத்துக்கு போய் சேரும். நாங்க கண்டிப்பா ஏற்கனவே கண்டிப்பா அனுப்பியிருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து நீங்க வலு டீட்டெயிலாக வந்து தரவுகள் எல்லாத்தையும் இதில் சொல்லிக்கிறீங்களா இந்தந்த பிரதேசங்கள்ல முக்கியமாக வடக்கில் வந்து இந்த பிரதேசங்கள்ல வந்து காணிகள் எல்லாம் பறிபோகின்றது. கிழக்கு மாகாணம் எல்லாமே என்ன மாதிரி இருக்கிறது? கிழக்கு மாகாண நிலைமை நான் இந்த தரவு எடுக்கிறதுக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறேன். ஓ, தரவு நான் கிடைக்கவில்லைன்னா பெரும்பாலும் எடுப்பேன். நல்லது. நான் எடுப்பேன். ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா. நாங்கள் நிகழ்ச்சிக்கு ஆனா நிறைவு செய்கிற இது வந்து நேரம் ஒரு நெருங்குது முரளி. ஒரு ஒரு விடயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓ, என்ன சொன்னால் இதுக்கு வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்கள். ஆனால் இது தகவல் உருவச்சட்டம் ஊடாகத்தான் விண்ணப்பிச்ச தரவு கிடைச்சது. ஆனால் இந்த தகவல் உருவச்சட்டத்தை மன்னார் மாவட்டம் இன்று வரைக்கும் தரவில்லை. மன்னார் மாவட்டம் தெரியல இன்னும். மன்னார் மாவட்டத்தில் பெருமளவான காணிகள் இருக்கு. இப்ப நான் மன்னார் மாவட்டம் சொன்ன தரவுகள் வந்து நாங்கள் நேரடியாக ஆக்கள் தரவுகளுடைய அரசாங்க உத்தியோகபூர்வமா ஒபிஷியல் ரீதியாக எங்களுக்கு கிடைக்கவில்லை. இப்போ மன்னார்ல இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள்? தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர் சேவாதை எங்களுக்கு முட்டி மோதினம் எங்களுக்கு நாங்களே முட்டி மோதியால் தானே இன்றைக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி வடக்கில கால் உண்டவன். ஆமாம் எங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லையே. எங்களுக்கு பாருங்க அடுத்த வாட்டம் மாகாண சபை தேர்தல் சொல்லி நம்ம சொன்னால் அந்த மாகாண சபை தேர்தலையும் வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுற தமிழ் கட்சி எல்லாம் ஒருவித்து நிக்க இல்லைன்னு சொன்னால் மாகாண சபை தமிழர்கிட்ட பறிவோம். நிச்சயமா நடக்குது. மற்ற மன்னாரை பொறுத்தவரையிலும் வந்து மன்னாரும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான இடம். அந்த மன்னார் கூட வந்து சிங்கள குடியேற்றங்கள் வந்து ஏற்கனவே இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். சிங்கள குடியேற்றங்கள் அங்கு இன்னும் கூடுதலாக ஏற்றப்படுமா இருந்தால் மன்னாரும் பறிபோகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அப்ப இதுக்கு வந்து அங்குள்ள அரசியல்வாதிகள் சரி, மற்ற மன்னார்ல சிவில் அமைப்பு கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு ஒரு தலைவர்களும் அதுக்கு நிர்வாகங்கள் இருக்கின்றன. இவர்களும் இதை கவனத்தில் எடுத்து அங்க இத்தனை ஏக்கர் நிலங்கள் வந்து தமிழர்கிட்ட இருந்து பறிபோ இருக்கின்றத வெளியே கொண்டு வரணும். என்ன உண்மையில வந்து சிவில் அமைப்புகள் மன்னால இருந்தாலும் சிவில் அமைப்புகள் இந்த போராட்டத்தை செய்து 92 93 நாளா போய் கொண்டிருக்கும். ஆனால் அவர்களும் அவர்கள் போராட்டம் என்று சொல்றால் கொச்சப்படுத்தக்கூடாது. அந்த போராட்டம் உண்மையில இப்படி ஒரு திட்டம் வரப்போகிறது, திட்டத்தால மக்களுக்கு பேரழிவு வரும் என்று சொல்லி நாங்கள் தேசிய மீனவ ஒத்துழைப்புக்கு ஊடாக வந்து அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு செய்தாங்கள். எப்ப 2016-17 கால பகுதியில இப்படி ஒரு திட்டம் வரப்போது காற்றாவடி உங்களுக்கு போடப்படாங்கன்னு சொல்லி நாங்கள் செய்தோம். ஆனால் நாங்கள் அன்னைக்கு சொன்ன போது அதை யாரும் கருத்து எடுக்க இல்லை. கருத்து எடுக்காம தான் இவர்கள் வந்து அந்த 2010 போட்டு அவ தாங்கள உத்தியோகபூர்வமாக தாங்கள் அந்த உணர்வு ரீதியாக அனுபவப்பட்ட அப்பதான் இன்றைக்கு போராட வலிக்கிறீங்க. இல்ல மின்சாரத்தை பொறுத்தவரையில வந்து இப்ப காற்றாலை போடுவது என்பது வந்து இலங்கையை பொறுத்தவரையில மின்சாரம் தேவை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த மின்சாரத்துக்கு காற்றாலைகளை எங்கே போட வேண்டும் என்பதுதான் எந்த இடத்தில் போட வேண்டும் என்பதுதான் முக்கியம் பார்க்கப்பட வேண்டும். மற்ற அந்த கனிம வளங்கள் கனிம மணல்களை அகழ்வது ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளால் அகன்றெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி பல விடயங்கள் அங்கு ஈழத்தமிழருடைய பகுதிகளை வந்து மிக தமிழர்களுடைய வருமானம் ஈட்டுகின்ற விஷயங்கள். அந்த காற்றாலை சம்பந்த பனைகள் எல்லாம் பறித்துக் கொண்டுகிறார்கள். ஒரு பனையாளர் உண்டு கொண்டு 3000 பனை அழிக்கப்பட்டிருக்கு. திரும்பி ஒரு 10,000 அழிக்கிறதுக்கு ஏற்பாடு உண்டு. பனையை வந்து நாங்கள் கற்பக தருவோம் சொல்றோம். பனை என்று சொல்றது எங்களுடைய அடையாளம், தமிழக தேசிய அடையாளம் பனை மரம். ஆமா நிச்சயமா நிச்சயமா. நல்லது. சுருக்கமா சொல்லுங்க, நான் நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். என்னதை கேக்குறீங்க நீங்க இப்ப? இல்ல நீங்க இறுதியாக நான் நிறைவு செய்யற நேரம் வந்தபடியால் நீங்க இறுதியாக ஏதாவது பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? இறுதியாக வந்து சொல்லணும், உண்மையில உலகத்தில பார்த்து கொண்டிருக்கிற உலக தமிழ் மக்கள் இந்த வானொலி ஊடாக நாங்கள் தமிழ் உலக தமிழ் மக்களை கேட்கிறது. இன்றைக்கு இலங்கையில வந்து வடக்கில வந்து அரசு நிலங்களை வந்து பல்தேச கம்பெனியை கொள்வனவு செய்து சில அபிவிருத்தி என்ற போர்வையில வந்து அது வந்து பல்தேச கம்பெனிகள் ஒரு சிங்கள சகோதர ஊடாக. ஆனால் எங்களுடைய அவர்கள் எவ்வளவோ தலைவந்தர்கள் இருக்க வெளிநாடுகள்ல எவ்வளவு தமிழ் மக்கள் எவ்வளவோ பேசுறாங்க. அவர்களை இந்த முயற்சி செய்கிறார்கள் கவலையா இருக்கு எங்களுக்கு. இல்ல சின்ன கேள்வி குறுக்கிட்டு மன்னிக்கணும் குறுக்கிட்டு ஒரு சின்ன கேள்வி. இந்த பல்தேசிய இல்ல பல்நாட்டு கம்பெனிகள் வந்து அங்கு அந்த காணிகளை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் சொல்கின்றீர்கள். எந்த நாட்டு கம்பெனிகள் வந்து இந்த நிலங்களை அங்கு வந்து எடுக்கின்றார்கள் சொல்ல முடியுமா? ஓரளவுக்கு அதுல தரவு உங்களுக்கு இருக்குதா? கூடுதல் இல்ல. எங்களை கணிப்பின்படி நாங்கள் கூட எங்களோட அந்த பார்வையின்படி அநேகமாக வந்து சைனா சார்ந்ததான் கூடுவா இருக்க போல இருக்கு வடக்கு. இப்ப இன்றைக்கு வந்து சைனாக்கும் இந்தியாவுக்கு போட்டி நடந்து கொண்டு இருக்குது. அப்படியே கூட இருக்கு. சைனா சார்பான்றவங்க தான் கூட இருக்குன்னு நாங்கள் ஊகிக்கிறோம். ஓகே நல்லது. ஓகே நல்லது முரளி, நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நேர்காணல் வழங்கியது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த வடக்கிலே வந்து அபகரிக்கப்படுகின்ற காணிகளின்
முழு விவரங்களையும் அதாவது தரவுகளை எங்களுக்கு அளித்திருக்கின்றீர்கள். இந்த எங்களுடைய இந்த நேர்காணலை பார்க்கின்ற மக்கள் தயவுசெய்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் கீழே இந்த கொமெண்ட்ஸ் இதில் பதியுங்கள். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தாங்கள். இப்போ இவர் முரளி பேசிய விடயத்தை எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். இதுக்கு என்ன ஆவணம் செய்யலாம் என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவுங்கள். அதுக்கு ஆவணம் செய்ய வேண்டியதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம் முரளி. நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.